கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய தினம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு புனித கன்னி மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவினையும் நம்முடைய பங்கின் பெருவிழா மற்றும் பாரத நாட்டின் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளில் நமது பங்கு தந்தையர்களின் பெயராலும் அருட்பணியாளர்களின் பெயராலும் உங்களுக்கு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இறந்தாரா இறக்கவில்லையா? யாரெல்லாம் அன்னை மரியாள் இறந்தாங்க அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 5 பேர். யாரெல்லாம் அன்னை மரியாள் இறக்கவே இல்லை அப்படின்றவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் பேர் கூத்துறாங்க. யாரெல்லாம் கையே தூக்காதவங்க யார் யார் கை தூக்கும் பார்ப்போம். பெரும்பாலானவர்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிரியமானவர்களே, விவிலியத்தில் அன்னை மரியாளினுடைய இறுதி காலத்தை பற்றிய நிகழ்வுகள் விவிலியத்தில் பதியப்படவில்லை. நம்ம விவிலியத்தில் இல்லை. ஆனால் மரபு கதை உண்டு. அன்னை மரியாளின் அந்த இறுதி வாழ்வு, அவர் இறந்து எப்படி அடக்கப்பட்டார், என்ன நடந்தது என்று சொல்லி அந்த பாரம்பரிய மரபு கதையின்படி பார்க்கின்ற போது அன்னை மரியாள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட போது தோமையார் அங்கு இல்லை. எனவே தோமையார் மற்ற சீடர்களை சந்திக்கின்ற போது அன்னை மரியாளின் இறப்பு, அடக்கம் இவற்றை பற்றி அவரிடம் சொல்லப்படுகிறது. அப்போ வழக்கம் போல தோமையார், நான் அடக்கம் செஞ்ச அன்னை மரியாளை கல்லறைக்கு செல்ல வேண்டும், அன்னை மரியாளை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். எனவே சீடர்களும் தோமையாரின் அழைத்து கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை திறக்கப்படுகிறது. அங்கு அன்னை மரியாள் வைக்கப்பட்ட அந்த பேழையானது வெளியே எடுக்கப்பட்டு அந்த அன்னை மரியாளை உடலை வைத்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த பேழை திறக்கப்படுகிறது. அவ்வாறு திறக்கின்ற போது என்ன ஆச்சரியம்! நறுமணம் வீசியது அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பெட்டியிலிருந்து. அந்த பெட்டியில் அன்னை மரியாள் அணிந்திருந்த துணியும் மலர்களை கொண்டும் அது அலங்கரிக்கப்பட்ட பெட்டியாக இருந்தது. அதை பார்த்த உடனே தான் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற செய்தி அங்க சீடர்களிடமிருந்து அது தொடக்க திரு அவைக்கு பரவியது. அது முதல் திரு அவை ஒவ்வொரு நூற்றாண்டு காலமாக இதை திருச்சபையினால் அங்கீகரிக்கப்படாத விசுவாச கோட்பாடாக இருந்த போதும் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கிறிஸ்தவர்கள் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் திருத்தந்தை அவர்கள் இந்த அகில உலக திரு அவையின் அனைத்து ஆயர்களையும் அழைத்து அவர்களுக்கு அன்னை மரியாளை உடலோடும் ஆன்மாவோடும் இறைவன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்பதை விசுவாச கோட்பாடாக அறிவிக்க நீங்கள் சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டபொழுது என்ன ஆச்சரியம்! அனைத்து ஆயர்களும் ஏறக்குறைய அனைவரும் இதை விசுவாச கோட்பாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முழு சம்மதத்தை தெரிவித்தார்கள். இதனை தொடர்ந்து தான் இந்த திருத்தந்தை அவர்கள் 1950ஆம் ஆண்டு இதை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாள்
உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற விழாவினை சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்தார். அப்போ 1950 இந்த வருஷம் எத்தனாவது வருஷம் ஆகுது விசுவாச கோட்பாடு அறிவித்து? கரெக்டாக சொல்லுங்க. எல்லாம் மேக்ஸ். 74. வெரி குட். 74 ஆண்டுகள் ஆகின்றது. அடுத்த வருஷம் அதை ஜூப்ளி கொண்டாட போகிறோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வை சிந்திக்கும் வேளையில் விவிலியத்தில் இந்த அன்னை மரியாளை பற்றிய இந்த இறுதி நாட்களை பற்றிய செய்திகள் இல்லாத போதும் நம்ம விவிலியத்தில் பார்க்கும்போது ஒரு சிலர் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வு பதிய வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடக்க நூல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கு ஏனோக்கு கடவுளோடு அவர் நடந்து சென்றார். ஏனோக்கு கடவுளால் உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற செய்தியினை தொடக்கத்திலே மக்கள் நம்பினார்கள். அதே போன்று 2 அரசராகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கு எலியாவும் எலிசாவும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். விண்ணகத்திலிருந்து நெருப்புமயமான குதிரை தேர் அங்கு வருகிறது. இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அவர்கள் இருவரையும் அந்த தேர், நெருப்புமயமான தேர் பிரித்து எலியாவை அவரை தூக்கி கொண்டு சென்றதாக மக்கள் நம்பினார்கள். விவிலியத்தில் அதற்கு சான்றும் இருக்கிறது. எனவே இந்த உடலோடு விண்ணகத்திற்கு கடவுளுக்கு ஏற்புடையவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டார் என்ற நம்பிக்கையை யூதர்கள் அவர்கள் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில அன்னை மரியாளும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வினை வாழ்ந்தார், தூயவராக வாழ்ந்தார், ஆண்டவருக்கு முகந்த ஒரு இருப்பிடமாக தனது உடலை கொடுத்தார். எனவே இறைவனும் அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம். இந்த ஒரு நிலையில தாவீது அரசர் அவர் தன்னுடைய அரசராக அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு அரியணை ஏறிய போது தன்னுடைய தாயையும் தன்னை பெற்றெடுத்த தன்னை வயிற்றில் சுமந்த தனது தாயையும் அவர் அரசியாக முடிசூட்டுகின்றார். இங்கே இறைமகன் இயேசு தன்னுடைய போதனை, பாடுகள், மரணம் இவற்றின் வழியாக தான் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்ப்பில் தன்னுடைய தாய் விண்ணக அரசியாக அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள இந்த விண்ணக அரசராம் கிறிஸ்து அரசர் தன்னுடைய தாயை விண்ணகத்திற்கு அரசியாக அங்கு அமர்த்துகின்றார். இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகத்தை அடைந்தவுடன் அவர் இந்த 2ஆம் வருகைக்காக காத்திராமல் அன்னை மரியாள் தனி சலுகையும் சிறப்பான தன்னுடைய அருளையும் அன்னை மரியாளுக்கு எவ்வாறு அவர் தன்னுடைய இந்த கருவிலை உருவாகும் முன்பாக சிறப்பு சலுகையை ஆண்டவர் அங்கு கொடுத்தாரோ, எப்படி அன்னம்மா வயிற்றுல அன்னை மரியாள் கருவாகும் முன்பே அங்கு ஜென்ம பாவம் எதுவும் இல்லாமல், பாவ மாசில்லாமல் அன்னை மரியாளை உற்பவிக்க காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரி தான் இங்கேயும் இயேசு தன்னுடைய விண்ணக வாழ்வை அடைந்தவுடன் தனது அன்னை, தன்னை பெற்ற அந்த பேழை, தன்னை சுமந்த அந்த பேழையை ஆண்டவர் இயேசு மிகவும் அற்புதமாக விண்ணக மகிமைக்கு முதல் மனிதராக அவர் அழைத்து கொள்ளுகின்றார். எனவே இந்த பேருக்கெல்லாம் அன்னை மரியாள் செய்த பாக்கியம் என்ன? இன்னைக்கு நம்ம அன்னை மரியாளை வணக்கத்துக்குரியவராக போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அவருக்கு நாம் நம்மால் முடிந்த எல்லா விதமான மரியாதையும் நாம் செலுத்துகின்றோம். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவோடு அவரது வாழ்வில் பயணித்த போது மக்கள் அவரை போற்றினாரா, புகழ்ந்தார்களாக? அவர் எவ்வளவு சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்த போது
அன்னை மரியாள் செய்ததெல்லாம் முதலில் இறை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அடுத்ததாக ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றினார். நம்ம 4 நற்செய்தியாளரில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் மழைப்பொழிவை மையமாக வைத்து வாழ்பவர், இறைவனுக்கு ஏற்புடையவர் என்று மத்தேயு நற்செய்தியில் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தியில் நம்ம வந்து பார்க்கிறோம், யார் யாரெல்லாம் என் சீடராக இருக்க விரும்புகின்றார்களோ தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றவர் எனக்கு ஏற்றவர் என்று மார்க்கு நற்செய்தியில் நம்ம வந்து பார்க்கிறோம். அதே லூக்கா நற்செய்தியில் நம்ம வந்து பார்க்கிறோம் என்பது இறைவனின் வார்த்தையை ஏற்று ஆண்டவரின் வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்பதை லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம், யார் யாரெல்லாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை இறைவனுக்கு உகந்தவர்கள். இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்பவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள். அன்னை மரியாள் இந்த நற்செய்தியின் சார் அம்சமாக ஆண்டவரின் வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றார். தன் வாழ்வில் வந்த அனைத்து சிலுவைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு துணிவோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். சிலுவை அடியில் வீரத்தாயாக அன்னை மரியாள் அங்கு நின்றாள். அன்னை மரியாள் ஆண்டவரின் அன்பு செய்தியினை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அதை வாழ்ந்து காட்டிய அன்னை மரியாளை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த விண்ணக மகிமைக்கு உயர்த்தப்பட்ட அன்னை மரியாள் நமக்கு இன்னைக்கு சொல்லித்தர முதல் பாடம் தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ. அன்னை மரியாள் தாழ்ச்சி நிறைந்த பணிவுள்ள ஒரு அன்னையாக அவர் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். இந்த முதல் பண்பு தாழ்ச்சியா இருக்க அழைக்கப்படுகின்ற நாம் பணிவோடு நமது பணிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆங்காரத்தினால் அல்ல, அல்லது தலைகணத்தினால் அல்ல, எல்லாம் தெரியும் என்ற உணர்வினால் அல்ல. இங்கே பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்கிறோம், அங்கு ஏவாள் அங்கு எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும், எல்லாம் நம் கையில் இருக்க வேண்டும் என்ற சாத்தானின் அந்த சோதனைக்கு அகங்காரத்தினால் அங்கு கீழ்ப்படிய மறுக்கின்றாள், பாவத்தை கட்டி கொள்ளுகின்றாள், அழிவை தேடிக்கொள்ளுகின்றாள். இங்கே அன்னை மரியாள் அருள் நிறைந்த புதிய ஏவாளாக ஆகட்டும், உம்முடைய விருப்பமே நிகழ வேண்டும் என்று சொல்லி தனது ஆண்டவரின் ஆசிரால் பெற்றுக்கொண்ட அருளையும் ஆசிரையும் நிறை வரங்களையும் மானிட மீட்புக்காக சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் இறைவனுக்கு உகந்தவராக அவர் வாழ்ந்து சென்றார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் தூயவராக வாழ்வது. தூய்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதன் வழியாக நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராக நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளிடம் நம்மை ஒப்படைப்போம். அன்னை மரியாளின் வழியாக நிறைய ஆசிரை பெற்று தாட்சி நிறைந்த இதயத்தோடும் தூய்மை நிறைந்த வாழ்வின் மூலம் விண்ணகத்தை நாமும் அடைய வேண்டும். விண்ணக வாழ்வை உரிமையாக்கி கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.